அழகிய விண் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். மார்கழி மாதம் 22வது நாள், 22வது பாசுரம். அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கயமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழ் சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிரித்தே சிறிதே எம்மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்கியல் எங்கள் மேல் சாபம் இழித்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்திலே எம்பெருமானுடைய அழகிய கண்களை பற்றிய வர்ணனைகள் இந்த பாடலிலே இடம்பெற்றிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர் பள்ளிக்கட்டின் கீழ் படுத்திருக்கக்கூடிய அழகை ஆண்டாள் வர்ணிக்கிறாள். இறைவா, உன்னுடைய திருக்கண்களை கொண்டு எங்கள் மேல் உன்னுடைய திருப்பார்வை விழாதா? சிறு பார்வை எங்கள் மீது விழாதா? நாங்கள் இதற்காகத்தானே காத்து கொண்டிருக்கிறோம், இதற்கத்தானே ஏங்கி கொண்டிருக்கிறோம் என்று இந்த பாசுரத்திலே ஆண்டாள் கூறுகிறார். அங்கன்மா ஞாலத்து அரசர். இந்த உலகத்திலே வாழக்கூடிய அரசர்கள் எல்லாம் தங்களுடைய அரச பதவியை துறந்துவிட்டு அபிமான என்றால் ஆசையாக துறக்கிறார்கள். யாரும் அவர்களை நிர்பந்தப்படுத்தவில்லை. நீங்கள் அரச பதவியை துறக்க வேண்டும் என்று யாரும் நிர்பந்தப்படுத்தவில்லை. ஆனால் எம்பெருமான் மீது கொண்ட அன்பின் காரணமாக அவர்கள் அரச பதவியை துறக்கிறார்கள். எப்படி என்றால் ஆசையாக துறக்கிறார்கள். இங்கே ஆழ்வார்களிலே 12 பெயர்களிலே குலசேகர ஆழ்வார் என்று ஒருவர். அவர் கொல்லிக்கோன் என்றெல்லாம் அவரை அழைப்பார்கள். அப்பேற்பட்ட குலசேகர ஆழ்வார் சேர மரபிலே தோன்றியவர். அவர் எம்பெருமான் மீது கொண்ட காதல் காரணமாக, பக்தியின் காரணமாக தனது அரச பதவியை துறந்து அவர் கால்நடையாகவே திருவரங்கம் வந்து திருக்கண்ணபுரம் சென்று, ஸ்ரீரங்கம் சென்று, திருப்பதிக்கு சென்று எம்பெருமானுடைய லீலைகளையும் அவருடைய சிறப்புகளை எல்லாம் பாடி பாடி அவரோடு அவர் ஒன்றரை கலந்து போனார். இப்படி எத்தனையோ அரசர்கள், திருமங்கையாழ்வார் அப்படித்தான், ஒரு குறுநில மன்னனாக இருந்தவர். ஆனால் எம்பெருமான் மீது கொண்ட அன்பின் காரணமாக, பக்தியின் காரணமாக தனது பதவியை அவர் துறந்தார். அதை போல அங்கன்மா ஞாலத்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல அரசர்கள் ஆசையோடு பங்கயமாய் வந்து நின் தங்களுடைய அரச பதவிகளை உதறினார்கள். உதறி தள்ளிவிட்டு எம்பெருமானுடைய திருவடிதான் உண்மையானது, உண்மையான சொரூபன் எம்பெருமான் தான் என்று உன்னுடைய திருவடி கமலத்தை பற்றி கொண்டார்களே கண்ணா. பங்கயமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே. எல்லா அரசர்களும் தங்களுடைய அரச பதவியை துறந்து உன்னுடைய பள்ளிக்கட்டின் கீழே, நீ படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறாயே பள்ளிக்கட்டு, அதாவது பஞ்சன மெத்தை, அந்த பஞ்சன மெத்தையினுடைய கீழ்ப்பகுதியிலே வந்து சங்கம் இருப்பார் போல் எல்லோரும் கூடி நின்றார்கள். கண்ணா, உன்னை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த மண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய அரசர்கள் எல்லாம் தங்களுடைய அரச பதவியை துறந்து நீ படுத்து கொண்டிருக்கிறாயே பள்ளிக்கட்டின் கீழே வந்து எல்லோரும் கூடி ஒன்றாக குளிர்ந்தோர் எம்பாவாய் என்று சொல்வதைப் போல கூடி இருந்தார்கள். வந்து தலை பெய்தோம். அது பங்கம் இருப்பார் போல வந்து தலை பெய்தோம். நாங்களும் அதை போல கண்ணா உன்னுடைய அன்பை பெறுவதற்காக, உன்னுடைய பாத கமலத்தை நாங்கள் பற்றுவதற்காக இங்கே வந்திருக்கிறோம். கிங்கிணி வாய் செய்த, கிங்கிணி என்றால் சின்னதாக மலர்ந்திருக்கக்கூடிய தாமரை மலர். ஒரு தாமரை மலர், ஒரு மொட்டு அப்படியே மலர்கிறது. கிங்கிணி வாய், சின்னதாக அப்படி வாயை திறக்கின்ற தாமரை மலர். அதை போல எம்பெருமானுடைய கண்கள் அப்படி மலர்ந்திருக்கிறது, சிறிய கண்கள். அதுவும் எப்படிப்பட்ட கண்கள் என்றால் செங்கன் சிரித்து சிறிதே, அப்படியே செக்க சிவேல் என்று இருக்கக்கூடிய கண்கள். அந்த கண்கள் தாமரை மலர் போல இருக்கிறது. அதுவும் எப்படி இருக்கிறது என்றால் சின்னம் சிறிதாக அப்படியே மலர்ந்திருக்கின்ற தாமரை மலர். மொட்டு அவிழ்தல் என்று சொல்வார்கள் இதை தமிழிலே. அப்படி ஆண்டாள் மிக அழகான தூய தமிழ் சொற்களை பயன்படுத்துகிறார். எனவேதான் அவளை தமிழால் ஆண்டதால், தமிழால் இறைவனை ஆண்டதால் அவளை ஆண்டாள் என்று நாம் அழைக்கிறோம். எனவே கிங்கிணி வாய் செய்த, சிறிதாக அப்படி மலர்ந்திருக்கக்கூடிய தாமரை மலரை போல எம்பெருமானுடைய கண்கள் அப்படி சிறிய கண்களாக இருக்கின்றன.
அவை செக்கச் சிவந்த தாமரை மலர் போன்ற கண்களை உடையவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட கண்களை உடைய எம்பெருமானே, உனது சிறு பார்வையை எங்கள் மீது செலுத்த மாட்டாயா? உனது சிறிய அழகிய கண்களால் ஒரு சின்ன பார்வை எங்கள் மீது பட்டாலே போதுமே, நாங்கள் புண்ணியம் அடைவோமே என்று இங்கே இருக்கக்கூடிய ஆயர்குல பெண்கள் எல்லாம் பாடுகிறார்கள். செங்கன் சிரித்த சிறிதே எம்மேல் விழியாவோம், உன்னுடைய சிறு பார்வை எங்கள் மீது படாதா? அப்படி பட்டால் நாங்கள் எவ்வளவு பெரிய பாக்கியசாலியாக இருப்போம். ஏ கண்ணா, நீ தூக்கத்திலிருந்து எழுந்திருக்க மாட்டாயா என்றெல்லாம் இந்த பெண்கள் பாடுகிறார்கள். திங்களும் ஆதித்தனும் எழுந்தார் போல, சூரியனும் சந்திரனும் கிழக்கு திசையிலே அல்லது மேற்கு திசையிலே உதித்தார். சூரியன் கிழக்கு திசையிலே உதிப்பார், சந்திரன் சில நேரங்களிலே மேற்கு திசையிலே அப்படி போய் சென்று மறைவார், சில நேரங்களிலே அவர் கிழக்கு திசையிலே உதிப்பார். எனவே திங்களும் ஆதித்தனும் எழுந்தார் போல, அதாவது சூரியனும் சந்திரனும் அப்படி வானத்திலே புறப்பட்டு வந்தால் எப்படி இருக்குமோ அதை போன்ற இரு கண்களை உடையவன் எம்பெருமான். அவனுடைய கண்களில் இருந்து வரக்கூடிய ஒளி இருக்குது பார்த்தீங்களா, எம்பெருமானுடைய எதிரிகளுக்கு அது சூரியனுடைய வெப்ப மிகுந்த ஒரு ஒளியைப் போல இருக்குமா. அதே அவனுடைய அன்பர்கள் இருக்காங்க இல்லையா, பக்தர்கள், அவர்களுடைய பக்தர்களுக்கு எம்பெருமானுடைய அந்த கண்களில் இருந்து வரக்கூடிய ஒளி இருக்குது பார்த்தீங்களா, அது திங்களினுடைய ஒளி எவ்வளவு குளிர்ச்சி உடையதாக இருக்குமோ அதை போல குளிர்ச்சி உடையதாக இருக்குமா. எனவே திங்களும் ஆதித்தனும் எழுந்தார் போல, சூரியனும் சந்திரனும் உதித்தால் எப்படி இருக்குமோ அதை போன்ற கண்களை உடைய எம்பெருமானே, அங்கன் இரண்டும் கொண்டு, அந்த இரு கண்களை கொண்டு எங்கள் மேல் நோக்குதேன், எங்கள் மேல் கொஞ்சம் பார்க்க மாட்டாயா? உன்னுடைய கடைக்கண் பார்வை எங்கள் மீது விழாதா? நாங்கள் புண்ணியம் அடைய மாட்டாமா? ஏ கண்ணா, கொஞ்சோண்டு உன்னுடைய கண்களை திறந்து எங்களை நீ பார்ப்பாயாக. அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்கியேல், எங்கள் மேல் சாபம் இழித்தேலோர் எம்பாவாய். அப்படி கண்ணா, உன்னுடைய செங்கண்ணானது எங்கள் மீது சிறு பார்வை வீசினால் நாங்கள் எங்களுடைய வருத்தமெல்லாம் தொலைத்து, நாங்கள் எங்களுடைய துன்பங்களெல்லாம் மறைந்து நாங்கள் மகிழ்ச்சி வெள்ளத்திலும் நீந்த மாட்டோமா? ஏ கண்ணா, நீ துயிலட மாட்டாயா என்று இந்த ஆண்டாள் இங்கே பாடுகிறார். அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கயமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழ் சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம், கிங்கினிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிரித்தே எம்மேல் விழியாவோ, திங்களும் ஆதித்திரம் எழுந்தார் போல அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்கியல், எங்கள் மேல் சாபம் இழித்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம், அடியேன் சரணம்.